ஹலோ எல்லாருக்கும். எல்லாரும் சில பேர் வந்து என்னோட மொட்டை நான் எப்படி ஹேர் டொனேட் பண்ணேன்ற விஷயத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட லாங் டேர்ம் கோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் டைமில் நான் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்துருந்தேன். அதில் வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேர் டொனேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இருந்தே எனக்கு இது வந்து ரொம்ப நாள் ஆசை ஹேர் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சடனாக ஏன் நான் உடனே டொனேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி டிசைட் பண்ணேன் அப்படின்னா, லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் லைஃப்பை ஒரு ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இது இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். நான் டிசைட் பண்ண உடனே காண்டாக்ட் பண்ணது கோயம்புத்தூர் ஹேர் டொனேஷன் சென்டர். இவங்க வந்து பேரூரில் இருக்காங்க. நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு பர்சன் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹேரை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, மேம் உங்கள் ஹேர் லென்த்து வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, மீடியம் லென்த்தில் இருக்குது. உங்களோட ஹேர் வந்து ஹாஃபாக கொடுத்தீங்கன்னா விக்கு பண்ணும்போது எங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது சரி நம்ம ஆல்ரெடி இந்த பிளானில் தானே இருக்கோம், கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ மொட்டை அடிச்சேன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மொட்டையோட வெளியெல்லாம் சுற்றுவேன் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போது நான் டிசைட் பண்ணேன், நான் வந்து என்னோடய வளரப்போகிற முடி நான் நல்லா தான் இருக்கேன், நான் எப்படியாச்சும் முடியை வளர்த்திடலாம். ஆனால் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு கேன்சர் பாதிச்சிருக்கு, ஆல்ரெடி அவங்க பெயினில் இருக்காங்க, ப்ளஸ் இந்த முடியும் போனால் அவங்களோட கான்ஃபிடென்ஸும் போயிடும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சப்போ நான் ஃபைனலைஸ் பண்ணேன், ஓகே நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத. அண்ட் நான் போய் மொட்டை அடிச்சிட்டேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய செகண்ட் பார்ன் ஆலையிலையும் நான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். மொட்டை அடித்ததுக்கப்புறமா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஒருவேளை அழுதுருவானோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நான் மொட்டையை அடிச்சுட்டு அவனை தூக்க போனால் அவன் குடுகுடுன்னு என்கிட்ட ஓடி வந்துட்டு அது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறமா நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லவே இல்லை. நான் வந்து ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக ஊருக்கு வர வேண்டியது இருந்துச்சு. அவர் வேறு இடத்துல இருக்காங்க, நான் வேறு இடத்துல இருக்கேன். அங்கே இருந்து நான் வந்த உடனேயே அவர்கிட்ட காட்டுனதும் அவரையும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஓகே நல்ல விஷயந்தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் ஒரு வேளை ஹேர் டொனேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயம் தான். லாங் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் ஹேர் கொடுக்கலாம். இல்லை நமக்கு ஷார்ட் ஹேர் தான் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கும் இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்களும் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளோட முடி வளரப்போகிற முடி இன்னொருத்தரோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா குட். தேங்க்யூ.